வணக்கமுங்க. நம்ம சேனல் ஆரம்பிச்சு 2 வாரம் ஆயிப்போச்சுங்க. இந்த 2 வாரத்தில இப்ப தான் ஒரு ஆளா வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள பத்தி தாங்க சொல்ல வந்திருக்கிறேன். நான் கடந்த ஒரு 1 வருஷமாவேன்னு அக்கம் பக்கத்தில இருக்கவிய, பக்கத்து தோட்டத்துக்காரவிய, அப்புறம் நம்ம லோக்கல்ல இருக்கிற கடைகளுக்கு எல்லாமே வந்து முருங்கை பொடி, கருவேப்பில் பொடி, எள்ளு பொடி, கொள்ளு பொடி, அதுபோக நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச தேங்காய் எடுத்து சுத்தமான முறையில் தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்குறோமுங்க. சரி, நம்ம சேனல் இருக்கிறதுனால இதையும் வந்து சொல்லலாம்னு தாங்க. இப்போ வந்து யாருக்காவது இந்த பொடியெல்லாம் வந்து தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டு முறையில் சுத்தமாக தாங்க செய்கிறோம். எங்கள் குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தாங்க சுத்தமாக அரைச்சி கொடுத்துட்ருக்குறோம். இது எப்படி செய்கிறதுங்கிறதையும் சொல்லிடுறேனுங்க. உங்களுக்கு வீட்டில் செய்ய பிரியமானவிய வீட்லேயே செஞ்சும் கூட குழந்தைகளுக்கு கொடுங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னா, வெள்ளை உளுந்துங்க, கடலைப்பருப்புங்க, கொஞ்சம் வர மல்லிங்க, வெள்ளை எள்ளு, காரத்துக்கேற்ற மிளகாய்ங்க, வெள்ளைப்பூடுங்க. முதல்ல சட்டியை சூடு பண்ணிக்கலாமுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொருளாக போட்டு வறுத்து எடுக்கலாமுங்க. முதல்ல நாங்கள் கடலப்பருப்பு போட்டுக்கிட்டோமுங்க. கடலப்பருப்பை போட்டு லேசாக வறுபட்டதுமே கூட வந்து வெள்ளை உளுந்து இருக்குது பார்த்திங்களா, அதையும் நீங்கள் போட்டுக்குங்க. எங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் முருங்கை பொடியெல்லாம் சாப்பிடாதுன்னெலாம் நினைக்காதீங்க. இதில் நாங்கள் சொல்கிற மாதிரி பக்குவமாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க சாப்பிட்லின்னா கீழே வந்து நீங்கள் கேளுங்க, அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். பாருங்க, இப்போ வந்து வெள்ளை உளுந்தையும் கூட சேர்த்துக்கலாமுங்க. இது வந்து நான் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சம் நல்ல எண்ணெயும் ஊற்றி கொஞ்சம் வறுத்துக்கலாமுங்க. எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் அரைச்ச எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேறு எதுவும் இல்லை. நாங்கள் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் தாங்க எல்லாத்துக்குமே போடுவோம். இது வறுபட்டதும் கூடவே வர மல்லி போட்டுக்கலாமுங்க. முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சுத்தமான கீரையை தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா மருந்தடிக்கிறது இல்லை, எந்த கெமிக்கல் உரமும் போடுறதும் இல்லைங்க. நம்ம வீட்டு எருவு தாங்க இதுக்கு உரமேன்னு. இந்த கடலப்பருப்பு உளுந்து வதங்குனது அது கூடவே நம்ம வந்து மிளகு போட்டுக்கலாங்க. மிளகு போட்டு மிளகாயும் போட்டுக்கலாங்க. வரமிளகா காரத்துக்கு உங்களுக்கு எம்பிட்டு வேணுமோ அம்பிட்டு போட்டுக்கலாமுங்க. இது வதங்குனதும் கூடவே பார்த்திங்கன்னா சீரகத்தை போட்டுக்கலாங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இருக்குது பாருங்க, அது வந்து நல்லா செரிமானத்துக்குங்க. வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு வெந்ததுக்கப்புறம் கூடவேன்னு வெள்ளை எள்ளு இருக்குது பாருங்கள், அதை ஒரு 2 ஸ்பூனாட்டு போட்டுக்கலாமுங்க. வெள்ளை எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சிருமுங்க. இந்த சூட்டுலேயேன்னு நல்லா வந்து பொரிஞ்சு வருமுங்க. அந்த சமயத்தில் நம்ம வீட்டு ஃப்ரெஷ்ஷாக பொரிச்ச கருவேப்பிலைங்க, அதையும் உள்ளேயே போட்டுக்கலாமுங்க. போட்டு ஒரு கலரிட்டு இதை அப்படியே வந்து எடுத்து ஆற வச்சிடலாமுங்க. முக்கியமாக வந்து இது நல்லா ஆறணுமுங்க, சூடாக அரைக்கவே கூடாது. பக்குவமாக செஞ்சு வச்சோம்னா 2-3 மாதத்துக்கு கெடாதுங்க. அருமையான வாசத்தோடு இருக்கும். இந்த முருங்கைக்கீரையும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பொரித்த முருங்கைக்கீரை. இந்த கீரையை பொரித்து நல்லா அலாசிக்கணுமுங்க. அலாசிட்டு நிழல்லையே நல்லா காய வச்சிடணுமுங்க. ஒரு 2-3 நாளைக்கு நல்லா காஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு அப்படியே மொறுமொறுன்னு காஞ்சி போயிருமுங்க. இதை வந்து நம்ம வெறும் வடை சட்டியில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கருகாமல் அங்கிட்டு இங்கிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா மொறுன்னு வெந்து போயிருங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இது வெயிலில் காய போடக்கூடாதுங்க, நிழல்ல தான் காய போடணும். என்ன காரணம்னா, வெயிலில் போட்டிங்கன்னா தலை கருந்து ஒரு மாதிரி கருகின மாதிரி போயிடும். அதுவும் இல்லாமல் அதோட வாசமும் இருக்காதுங்க, வேறு மாதிரி ஆயிடும். நிழலில் காயிறப்ப வாசமும் அப்படியே இருக்கும், அரைக்கிறப்ப இந்த பச்சை பசேலுங்கிற இந்த நிறமும் அப்படியே இருக்குமுங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வெறுஞ்சட்டியில் இப்படி போட்டு நல்லா வறுத்திங்கன்னா, இப்படி கையில் எடுத்து நல்லா உடச்சி விட்டோம்னா அப்படியே பொடியாக போகணுமுங்க. பாருங்க, இதுதாங்க கரெக்டான பாதம். இதை அரைக்கிறப்ப கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உப்பும் போட்டு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குமுங்க. இதை தோசையில் அப்படியே மேலே போட்டு சாப்பிட்டிங்கன்னா அடடடா சூப்பராக இருக்குமுங்க. நெய் கொஞ்சம் விட்டு சாப்பிட்டுக்கலாங்க. வெறுஞ்சோறு அதே மாதிரி நல்லா கொதிக்க சோற்றை வச்சு 2 ஸ்பூனு இந்த பொடியை போட்டு கூடவே நெய்யும் உப்பும் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. இது கொடுக்குறப்ப நீங்கள் முருங்கைக்கீரை பொடின்னு சொல்லி கொடுக்காதீங்க, க்ரீன் தோசைன்னு கொடுங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க. தோசையும் அல்ட்ராவாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். ஒருக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிறவிய நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் அனுப்பிச்சி விட்றோங்க.
நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.